தமிழ்நாடு முழுவதும் 12th எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் பற்றியான எல்லா டேட்டாவும் தெரியுதுக்கு நம்ம சேனலை முதல்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் எல்லா காலேஜ் பற்றின அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பெரிய அப்டேட் வந்திருக்குன்னா, வர வெள்ளிக்கிழமை 12th ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லா ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தீங்க. 8ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் வரலை. இதுதான் பெரிய அப்டேட்டு. வர வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரப்போகிறது கிடையாது. 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகவில்லை. அஃபீஷியலாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து நியூஸ் வெளியில் வந்துருச்சு. +2 முடிவுகள் தள்ளி வைப்பு, புதிய அரசு பதவியேற்பு மற்றும் அமைச்சரவை விரிவாக்கம் போன்ற காரணங்களால் மே 8ஆம் தேதி திட்டமிட்டபடி +2 தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. என்ன ரீசன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. திமுக அதிமுக அல்லாத ஒரு தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் தலைமையில் ஒரு புதிய அரசு அமையப்போது ஒரு மாபெரும் மாற்று அரசியல் வெற்றி கிடச்சிருக்கு. விசில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றியின் காரணமாக தான் இந்த ரிசல்ட் தள்ளி போயிருக்கு. சரி, இந்த வெற்றிக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரிகள் தேர்வு முடிவுகளை வெளியிடணும்னா அந்த தேர்வு துறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கணும். அந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தா தான் தேர்வு முடிவுகள் வெளியாகும். இப்போ வரைக்கும் அமைச்சரவை என்ன பண்ணல, ஃபார்ம் ஆகவே இல்லை. புதிய அரசு இன்னும் அமையவே இல்லை. நாளையோ நாளை மறுநாளோ முதல்வராக அண்ணன் விஜய் பதவியேற்பார் அப்படின்றது தகவல். அப்போ நாளை கழித்து ரிசல்ட் வெளியிடுறதுல பெரிய சிக்கல் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி மே 8 ரிசல்ட் வருவது வாய்ப்பு கிடையாது. 100% வாய்ப்பு கிடையாது. இதை எல்லா நியூஸ் சேனல்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் நியூஸாக வந்துருச்சு. ஓகேவா, நீங்கள் பார்த்தா தெரியும். முக்கியமானது என்னென்னா, புதிய அரசு பதவியேற்பு, அமைச்சரவை விரிவாக்கம் உள்ளிட்ட விவகாரங்களால் வரும் 8ஆம் தேதி +2 தேர்வுகள் முடிவுகள் வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தேர்வு முடிவுகள் ரிசல்ட் வர்றது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் தேதி ஃப்ரைடே, உங்களுக்கு சனி ஞாயிறில் ரிசல்ட் விட மாட்டாங்க. 9, 10 சனி ஞாயிறு ஆயிடுது. அப்போ 11ஆம் தேதி திங்கக்கிழமை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் திங்கக்கிழமை வரலைன்னா உங்களுக்கு அடுத்த நாட்களில் வரும். ஆனால் 90% திங்கக்கிழமை 10ஆம் தேதி ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு அப்டேட் என்னன்னா, வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகலை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 26 வரைக்கும் நம்ம 12th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு டிஃபால்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலேஜ் சேர்றதுல இப்போ சிக்கல் இருக்குன்னா, எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக, இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், எல்லா காலேஜுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் 12th மார்க் இருந்தால் தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும், ஃபுல் பண்ணி ஃபைனல் பண்ண முடியும். பட் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஐ திங்க் கமிங் மண்டே உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு 8ஆம் தேதி 12th ரிசல்ட் கிடையாது. நன்றி, வணக்கம்.